அண்ணே அண்ணே, என்ன தம்பி? பறக்கிற முத்தம் கொடுக்கிற பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவ நுழையிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எந்திரி தம்பி, ஒரு கை பாத்துருவோம். அண்ணே, ஒரு கை என்ன, ரெண்டு கையும் அவ்வளவுதான். யாரு நீங்களா? யாருன்னு தெரியுதுல்ல? தெரியுதுங்க. பின்ன ஊரு பெரிய பொண்ணையோட ஒரே புள்ள, அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன? நின்னுட்டே சரிங்களா? உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ணை கூப்பிடுங்க. தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பண்ணுகிட்டீங்க? வாங்கட்டவா? நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்? பொண்ணை கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா, போனவங்க இன்னும் காணுமே. இது பணியாரங்க நேரம் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா. என்னது தம்பி, உள்ள வாங்களே. ஆமா, பொண்ணுங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா. இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. அண்ணே, இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம். பெத்தவனும் சரியில்லை. பேசாம திரும்பி போயிருவோம். அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம ஒரு வீர திருமகன் திரும்பி போறதா? உள்ள போ தம்பி. அண்ணே, பாப்பா, பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியே வா. வந்து கதவை சாத்திட்டு பாப்பா போட்டுட்டு. ஆமா, நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. அது நீங்க இல்லங்க. இல்ல, அங்கேயும் இல்லங்க, கிட்ட வராதீங்க. பயப்படாதீங்க, யாரும் இல்ல. அதுங்க நான் வந்து சொல்றேன். யாரும் இல்ல, பயப்படாதீங்க. யாரும் இல்ல. ஐயோ, தம்பி அடிக்கிறத பார்த்து. பாப்பா இல்ல, தீப்பா. தம்பி எந்திரிக்க, ஓடிடுவோம். ஓடியாங்க. ராசாவி உன்ன காணாத காத்தாடி போலாடுது. வாங்க. பம்பாய்க்கார் கூப்பிட்டாராமே? ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நாம கொள்ளையடிக்க போட்ட திட்டம் சட்டசபை வரைக்கும் பேச்சு வந்துருச்சாமே? தெரியும். அப்போ அடுத்த வருஷம் போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்கும். அதுவும் தெரியும். அது மாத்திரம் இல்ல, கோயிலுக்குள்ள நுழைய வேற வழி ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி கழகத்தை கண்டுபிடிக்க சொல்லி அரசாங்கம் கேட்டிருக்கு. அந்த சந்தேகம் அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் வந்திருக்கு. கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு ரகசிய வழி ஏதாவது இருக்கான்னு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஆமா ஆமா. அதுக்காக தான் ஆராய்ச்சி கழக தலைவரையே நம்ம பாஸ் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாரு. என்ன ஷூட் பண்ணிடாதீங்க, என்ன ஷூட் பண்ணிடாதீங்க. நான் சொல்லிடுறேன். அம்மன் சிலைக்கு பின்னால ஒரு சுரங்க பாதை இருக்கு. அந்த காலத்து மகாராஜாக்கள் அந்த வழியா தான் தப்பிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்க. 20 வருஷமா இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்க. இப்படி ஒரு சுரங்க பாதை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே. அந்த பாதை எங்க முடியுது? அது சம்பந்தப்பட்ட ஓலச்சோடிகளை கரையா அரிச்சிருச்சு. அதனால கண்டுபிடிக்க முடியல. இவன் போய் சொல்றான். இல்ல இல்ல, என்ன நம்புங்க. சரி, நம்புறேன். இது அரசாங்கத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? கோயிலை பத்தின ஆராய்ச்சின்னு முடியல. சார், அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் பைக்ல போகும்போது பிரேக் ஃபெயிலியர் ஆகி பாறையில மோதி இருக்கு. அந்த போர்ஸ்ல டேங்க் வெடிச்சு ஃபயர் ஆனதுனால அவரை யாராலையும் காப்பாற்ற முடியல சார். ஊர் பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணிருக்காங்க? அவர் விபத்துல செத்ததா தான் முடிவு பண்ணிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவர் விபத்துல சாகல, திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க மிஸ்டர் சங்கர்? எந்த கோயில்ல நகைகளை கொள்ளையடிக்க முயற்சி நடந்ததோ அந்த கோயிலை பத்தின ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ண அந்த ஆராய்ச்சியாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடிகள் அவர் வீட்லயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. சோ அந்த கொள்ள கூட்டத்துக்கும் அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் சாவுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா இதை ரஞ்சித் குரூப் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா சார், இந்த மாதிரி பிரெயினி ஆபரேஷன்ஸ் எல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அவனை இனிமேல சும்மா விட்டு வைக்க கூடாது. மிஸ்டர் சங்கர், அந்த கேங்க கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நாம அவசரப்படக்கூடாது. பிகாஸ்
he is very influenced. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் அவனை விட போறதில்லை. இனிமே நம்ம கண்ணு அவன் பேர்ல தான் இருக்கும். நிறுத்துமா, நிறுத்து. ரஞ்சித், என்ன தர்மகர்த்தா? நம்ம லெவலுக்குள்ள ஆட்டம் இது இல்ல. அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? பசங்க விசில் அடிக்கிற மாதிரி ஆடணும். ஓ, டப்பாங்குத்தா? ஆடிடுவோம். உன்னை வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். குடு 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 துணியவா குடு குடு குடு. நீயா நஞ்சப்பா? ஐயோ, இந்த பாரு, கனவுல ஸ்வீட்டி இச்சு இச்சேன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா, நீ குறுக்க வந்து நச்சுன்னு எழுப்பிட்டிய. கிழிஞ்சது போங்க. என்ன கிழிஞ்சது? இப்படியே இருந்தீங்க, அந்த பம்பாய்க்கார உங்க கையில ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு அரை நிர்வாண பொண்ணையும் கொடுத்து கோயில் சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான். அட போய், அவனுக்கு எப்பவுமே சந்தேகம். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர நம்ப கூடாது. அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும். அப்படி இல்ல, நமஸ்காரம் வண்டி, நமஸ்காரம் வண்டி. யாரவன்?
யாரியா நீ? ஐயா நாளைல இருந்து நம்ம ஊருக்கு போஸ்ட்மேன் இவர்தான். நான் வெளியூருக்கு மாத்தி போறேன். இந்த ஊர் பெரிய மனுஷங்களை எல்லாம் அறிமுகப்படுத்த சொன்னாரு. நாயுடு இவர்தான் இந்த ஊர் கோயில் தர்மஹர்த்தா, பெரிய மனுஷன். இவரு இந்த ஊர் பெரிய பண்ணையோட மச்சான். வாக உண்டுண்டி, வாக உண்டுண்டி. என்ன உண்டு? 7 ஆடு வீட்டலுக்கு நான் நைனா, 7 மலையானுக்கு கோயிந்தா கோயிந்தா. டொனேஷன் கலெக்ட் பண்றியா? நல்ல விஷயம்தான். திருப்பதியிலோ வட்ட கொட்டவாளா பெற்ற பொண்ணுக்கு. ஆமா, பொண்ணுக்கு என்ன வயசு? 15. ஐயோ ஐயோ, அட பாவி. தர்மகர்த்தா 7 பொண்ணை பெத்தவையா, சமயத்துக்கு நமக்கு உதவும் இல்ல. தலை பூரா நர பொண்ணு லோலோன்னு அலையுறியே. நான் மாத்திரமா அலையிறேன். டொனேஷன் ஏண்டி? 2 15 வயசு பொண்ணுக்கெல்லாம் மொட்டை அடிக்காத, அசிங்கமா இருக்கும். இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ. உண்டி பணையா? தெரிய விடு. చాలా థ్యాంక్స్ అండి. உன் தங்கையோட கணவன் உயிரோட இருந்து அவ வேற ஒருத்தர் வருமுன்னா அதுதான் தப்பு. அவதான் செத்து போயிட்டானே, மறுகல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்பு? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குங்களா? மனித உரிமைக்கு ஏதோ எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதை தூக்கி குப்பையில போடு. ஜாம் ஜாம்னு அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்போ. வலையண்டி வலையண்டி வலையண்டி. உங்களை மாதிரி மூட நம்பிக்கை கொட்டைய மனுஷி உண்டையத்தான் మన దేశం నిముందు నిక్కమండి, లేకపోతే పడుచుకోండి. யாரு ஒரு நாளையில இருந்து இவர்தான் ஊருக்கு போஸ்ட்மேன். நான் மாத்தலாகி வெளியூர் போறேன். தலைவரையா பாக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான். అవునండి అవునండి వేయండి. నాకు 7 குழந்தைகள் ఉండండి. 8வது குழந்தை వయసులో ఉండండి. నా వయసులో లేదండి, భార్య వయసులో. అందరూ పడికిందండి. పరీక్షకి పణం కట్ట పణం లేదండి. గాంధీ గారు, వాజీ గారు, కామరాజ్ గారు అందరూ చెప్పినారు குழந்தைகளை பிச்சை எடுக்காது படிக்க பெட்டுன்னு. వేయండి. அதுக்காக உண்டியலா? అవునండి అవునండి వేయండి. நான் உண்டியல் பணம் வைய மாட்டேன்டி. உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு செப்பண்டி, நம்ம கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பணம் கொடுக்கறேன்டி. మంచిదండి, వచ్చిన పని ఆగిపోయిందండి. వెళ్ళొస్తాను.